சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்போ விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாம எகிரிக்கிட்டு இருக்கு. வீட்டை இழந்துட்டு நம்ம அண்ணாமலை அங்கிள் சோகத்தோட உச்சத்துல இருக்காரு. சரி விடுங்க சார், எங்க போகுது? உங்க பிளாட் தானே, கிடைச்சிரும். ஆனா என் புள்ள முத்து எப்படியாவது வீட்டை மீட்டுருவான்னு நம்பிக்கையோட இருக்காரு. ஆனா அங்கேதான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. நம்ம முத்துவும் மீனாவும் ஐடி ஆபீசரை கூட்டிட்டு போய் பைனான்சியரை மிரட்டுறாங்க. அவனும் பயந்து போய் யோ இது எம் பணமே இல்ல, எல்லாம் அந்த சிந்தாமணி பணம் தான் அப்படின்னு உண்மையா காக்கிட்டான். இந்த விஷயத்தை கேட்டதும் நம்ம சிங்கப்பெண் விஜயாவுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. நேரா பார்வதியை கூட்டிட்டு சிந்தாமணி வீட்டுக்கே போயிட்டாங்க. ஏண்டி யாரும் பைனான்சியர் கொடுத்த மாதிரி டிராமா போட்டியா? உன் பொண்ணுக்காகத்தானே இப்படி சேர்த்து வைக்கிற, அவ எவனோ ஒருத்தரை கூட்டிட்டு ஓடத்தான் போறா அப்படின்னு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க விஜயா ஆண்டி. விஜயா சண்டை போட்டா மட்டும் பத்திரம் வந்துருமா என்ன? முத்துவும் மீனாவும் சிந்தாமணி கிட்ட நேர்ல போய் கேக்குறாங்க. அதுக்கு அந்த சிந்தாமணி உனக்கு வீட்டு பத்திரம் வேணும்னா மீனா அவளோட பூசங்க தலைவர் பதவியில இருந்து விலகணும்னு சொல்றாங்க. நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ண நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனா நம்ம முத்து சும்மா இருப்பாரா? அதெல்லாம் முடியாதுடி, உங்ககிட்ட இருந்து எப்படி பத்திரத்தை வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு மாசா கிளம்பிட்டாரு. அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும் முகரே பாரு முகரே. வீட்டுக்கு வந்தா அண்ணாமலை அங்கிள் செம கிளாஸ் எடுக்கிறாரு. வீடு முக்கியம்தான், ஆனா அதுக்காக ரவி மாமனார் வீட்டு காசும் வேண்டாம், மீனா பதவியும் போக வேண்டாம், நேர்மையான வழியில ஜெயிப்போம்னு சொல்றாரு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சு மழை பெய்யுது. என்ன மனுஷன்? இங்கதான் கைஸ் கதைய வேற லெவலுக்கு போகுது. நம்ம ரோகிணி ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி ஷோரூம்ல மனோஜ் கூட ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இத சிசிடிவில பார்த்த விஜயாவுக்கு அப்படியே காதுல புகை வந்துருச்சு. ஐயோ ஆபத்து, படுங்கடா எல்லாரும். மைக் ஆன் பண்ணி ஷோரூம்ல எல்லாரும் முன்னாடியுமே வச்சு செய்யறாங்க. ஆம்பளை வேணும்னா வேற யாரையாவது தேடி போக வேண்டியது தானே, என் புள்ளதான் கிடைச்சானா, வெக்கம் கெட்டவளே, நான் மட்டும் அங்க வந்தா செருப்பாலையே அடிப்பேன்னு போட்டு திட்டு திட்டுன்னு திட்டி தீத்துடுறாங்க. இந்த அர்ச்சனை ஆராதனை எல்லாம் கேட்டு டென்ஷன் ஆன ரோகிணி கோபத்துல அங்கிருந்த சிசிடிவி கேமராவையே அடிச்சு உடைச்சிடுறாங்க. இவ பொம்பளை ரவடியாச்சே, லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. இதுக்கு நடுவுல ஹாஸ்பிட்டல்ல வச்சு முத்து மீனா கிட்ட குட்டி பையன் கிரிஷ் ஒரு உண்மையை சொல்றான். அம்மா பாட்டி கூட சண்டை போடுறப்போ, மனோஜ் அப்பா கூட டென்ஷனா பேசுறப்போ, அப்புறம் சிந்தாமணி பாட்டி கூட பேசுறப்போ எனக்கு தலைவலி வரும்னு சொல்றான். இதை கேட்ட உடனே முத்துவுக்கு ஏதோ ஒரு விஷயம் சிங்க் ஆகுது. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். இதற்கிடையில வீட்டுல விஜயாவோட டார்ச்சர் தாங்க முடியல. பணத்துக்கு என்ன பண்ணுவ, திருடுவியான்னு முத்துவை பார்த்து விஜயா கேக்குறாங்க. அதுக்கு கோபமான முத்து, எனக்கு உழைக்கதான் தெரியும், வீட்டை மிக்க நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா 2 கார் ஒரு வேனை விற்க போறேன்னு ஷாக் கொடுக்கறாரு. இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, ரவி போய் மனோஜ் கிட்ட டே நீ வாங்கின கடனாலதான் முத்து காரை விற்க போறான், உன்னால எவ்வளவு பணம் தர முடியும்னு கேக்குறான். அதுக்கு அந்த உத்தம மனோஜ் என்ன சொல்றாரு தெரியுமா? அப்பாதான் எனக்கு சொத்துல பங்கு இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் வீடு போனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்றான். அட வெக்கம் கெட்டவங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாறேன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் பொழப்பத்தை புழுத்த வெளியலாம். ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே, ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இதை கேட்ட உடனே நமக்கே அவனை வெளுக்கணும் போல தோணுதுல. நீங்க அடிச்சு கிழிச்சாலும் எங்களுக்கு தெரியும். இங்க எவனா இழிச்சா போய் மாட்டுவான், வழக்கம் போல அவனா செய்வான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே வெயிட் பண்ணுவோம். நம்ம முத்து சும்மா இருப்பாரா? பாஞ்சு போய் மனோஜ் அடிக்க போறாரு. அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய் புடுறா. விடு. ஓகே காய்ஸ், மனோஜ் பண்ண தப்புக்கு முத்து அவரோட காரை விற்கணுமா? சிந்தாமணியோட பிளான முத்து எப்படி முறியடிக்க போறாரு? ரோகிணியோட உண்மையான முகம் எல்லோருக்கும் தெரிய வர போகுதா? உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும். இது மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.